நான் ரொம்ப நாளாவே சிக்கன் 65 பிரியாணி செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அது செய்யறதுல கொஞ்சம் டவுட்டாவே இருந்துச்சு. இன்னைக்கு என் தங்கச்சி கொடுத்த ஐடியால நீ சிக்கன் 65 பிரியாணி தான் செய்ய போறேன். சிக்கன் பொரிக்கிறதுக்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கனுக்கு மசாலாலாம் தடவி ஊற வச்சுட்டேன். பிரியாணி செய்யும் போது பொரிச்சுக்கலாம். பிரியாணிக்கு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு பிரியாணிக்கு போற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, பச்சை மிளகாய், கரம் மசாலா, மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சமா தயிரும் சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் அரிசி போட்டு நல்லா கலரிக்கலாம். அரிசியும் தண்ணி ஒன்று சேர வந்ததும் பொரிச்சு வச்ச 65 மேல போட்டுட்டு புதினா, கொத்தமல்லியும் போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு டம் போட்டோம்னா சிக்கன் 65 பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடும். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷா சிக்கன் லிவர் ஃப்ரை தான் செஞ்சிருந்தேன். ஆனா அந்த டேஸ்ட் எங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கவே இல்லை. கடைக்கெல்லாம் போனா சிக்கன் லிவர் வேணுமான்னு கேட்டா வேணான்னு வச்சுட்டு வந்துடுவேன். ஆனா அந்த டைம் சிக்கன் லிவர் ஃப்ரை செஞ்சு பார்க்கலாம்னு நினைச்சேன். ஆனா டேஸ்ட் சுத்தமாவே செட் ஆகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சம்மா சிக்கன் 65 பிரியாணி செஞ்சிருந்தேன். டேஸ்ட் சூப்பராகவே வந்தது. நாங்களும் சூப்பராக சாப்பிட்டுட்டு லஞ்சு முடிச்சுட்டு